முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும், நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதிகமாக எங்கள் துறைக்கு மட்டும்தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அதே போன்று அவர்களுடைய விழாக்களை பார்த்தாலும் கூட அதிக அளவில் நம்முடைய ஆன்மீக விழாவிலே தான் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இது ஒரு ஆன்மீக அரசு. இன்றைய நாள் பாரதியினுடைய கனவை நினைவாக்குகின்றவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி விரும்பினான். அந்த பாரதியினுடைய கனவை காலை உணவு திட்டம், அதே போன்று கல்வித்துறையிலே அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு கல்லூரி முதல் தொடக்கப்பள்ளி வரை அத்தனை கல்வி நிறுவனங்களிலேயும் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல்வர் அவர்கள் மற்றைய முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக விளங்குகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பல அரசியல் தலைவர்களுக்கும் இவர்களே ரோல் மாடலாக விளங்குகிறார்கள். சமீபத்தில் அவர்கள் சொன்னார்கள், இவர்களை போன்ற பொறுமை இருக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எதையும் நிதானத்தோடு நின்று நிதானித்து எடுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துகின்றவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதை ஒரு கொள்கை ரீதியாக அவர்களுக்குள்ளார மாறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை அவர்கள் எடுத்து காட்டும் விதமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு. ஓய்வறியா உழைப்பாளியாக நேற்றைக்கு சேலத்தில் இருக்கிறார், முந்தா நாள் தருமபுரியில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து அவர்கள் பணியாற்றுவது சிறப்புக்குரியது. இன்றைக்கு எங்களுடைய அறநிலைத்துறை, எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள் 48 ஆண்டு காலம் எங்களுக்கு முந்தியவர்கள் மடத்தில் ஆதினகர்த்தராக இருந்தார்கள். அவர்களால் ஒரு சில கோயில்கள் தான் குடமுழுக்கு செய்யப்பட்டது. காரணம் பணம் இல்லாமையினால அல்ல, செய்வதற்குரிய அங்கீகாரம் கொடுப்பதற்குரிய ஆட்சி அமையாதனுடைய காரணமாக இருந்தது. நாங்களும் அவர்களும் ஒரே நேரத்தில் தான், கொரோனா நேரத்தில் தான் நாங்கள் இருவருமே பணியேற்றுக்கொண்டோம். ஆனால் நாங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள் எங்களுடைய அனைத்து கோயில்களையும் 200 கோயில்களுக்கு மேலாக எங்களுடைய ஆதீன கோயில்களை குடமுழுக்கு செய்தோம். அறநிலைத்துறை சார்பிலே 26,503 கோயில்களை திருப்பணிகள் செய்யப்பட்டு மிக சிறந்த முறையிலே திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த கோயில்கள் எல்லாம் நல்ல வகையில் நடைபெற வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பூசிக்கின்ற அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள், அவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை கொடுக்கின்ற அரசு இந்த அரசாக விளங்குகிறது. ஒருவருடைய வாழ்நாள் திட்டத்தை வகுக்க வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்கின்ற போது அந்த பூஜை செய்கின்றவரும் மனம் நோகாமல் பூஜை செய்தால்தான் அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதனால் அதையும் நிறைவேற்றுகின்ற அரசாக இந்த அரசு அமைந்திருக்கிறது. திருக்கோயில் பணிகள் மட்டுமல்ல, குளம் தூர்வார்த்தல். ஏனென்றால் நீர்நிலைகளே இறைவனாக கருதப்பட்டது நம்முடைய சமயம்தான். ஆயினால் செண்டாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே என்று சொல்கிறார். அப்படி அந்த இது திருக்கோயில் திருக்குளங்கள், மரம் நடுதல், அது தலவிருட்சங்களாக இருக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வெள்ளித்தேர், தங்கத்தேர், மரத்தேர்கள், இப்படி தேர் வகைகளையும் இந்த அரசு தான் அதிகமாக செய்திருக்கிறது. இதுவரைக்கும் 5 பெரிய தேர்கள் உருவாக்கப்பட்டு 31 கோடி ரூபாயில் செயல்படுத்தியிருக்கிறார்கள். வெள்ளித்தேர் 9 வெள்ளித்தேர்களை 29.77 கோடி மதிப்பில் செய்திருக்கிறார்கள். அதே போன்று தங்கத்தேர்களை இவர்கள் 5 புதிய தங்கத்தேர்களை உருவாக்கி இருக்கிறார்கள்.
இப்படி 197 பெரிய தேர்கள் நிற்கின்ற கொட்டகைகளை, ஏனென்றால் தேரை செய்தால் மட்டும் போதாது, அதை பாதுகாக்க வேண்டும், மழை வெயில்களிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அதனையும் செய்திருக்கிறார்கள். இந்த கோயில்களிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு, சிப்பந்திகளுக்கு இணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், செயல் அலுவலகங்கள், 115 ஆய்வாளர் அலுவலகங்கள், செயல் அலுவலர் குடியிருப்புகள் என்று பல கோடி திட்டத்திலே இந்த அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணியேற்றதில் காரணமாக இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறதுக்கு, கோயில்களுக்கு ஒரு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதை முதல்வர் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் செயல்பாபு அவர்கள் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சகம், தமிழக முதல்வர் ஒரு ஆன்மீக அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.